யோனி இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் நம்ம ஏ பி சி டினா என்னன்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட என்னென்ன அசெட்ஸ் இருக்குன்ற பக்கம் ஒன்று இன்னொன்று நம்ம எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம் ஒன்று நீ உடனே இந்த பக்கம் ரிசிப்ட்ஸ் பேமெண்ட் பிரிச்சுடாது எக்ஸாம்பிள் ஒரே மாதிரி தான் வரும் இது ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் இது செகண்டாக வரும் கீழே தான் வரும் இது ஃபர்ஸ்ட் பார்ட் அது செகண்ட் பார்ட் இது ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி எழுத தேவையில்ல நான் போர்டை டிவைட் பண்ணி ஒன்று சொல்லி தரேன் கவனி ஃபர்ஸ்ட் statement of affairs for the company as and so on போட்டு first list A பேர் என்ன ராஜா பேரு not assets not specifically pledged trade receivables இப்பனா trade receivables இருக்குமா வேற என்ன இருக்கும் இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் பிளெஜ்ட்னு வெச்சுக்கோ லேண்ட் அண்ட் பில்டிங் தவிர மிச்சம் இருக்கிற அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கரண்ட் அசெட்ஸ் இதெல்லாம் என்னதுல வந்துரும் அசெட்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்கலி பிளெஜ்ட் அதோட டோட்டல் இதோட இது என்ன இங்க என்ன வேல்யூ போடுவோம் புக் வேல்யூ போட கூடாது இங்க சுத்தி ரெக்கார்ட் நட்டு எஸ்டிமேட்டட் வேல்யூ ஏன்னா புக்ல 40 லட்சம் ரூபாய் இருக்கும் கரண்ட் அசெட் ரியலைஸ் ஆகுது 35 லட்சம் கொடுத்துருப்பாங்க என்ன போடணும் 35 லட்சம் பிராண்ட் கமிஷன் 20 லட்சம் ரூபாய் நான் ரியலைஸ் 30 லட்சம் கொடுத்துருப்பாங்க என்ன போடுவேன் 30 லட்சம் அப்ப இங்க என்ன வேல்யூ போடுவேன் எஸ்டிமேட்டட் வேல்யூ போட்டு டோட்டலா எவ்வளவு வரும் இந்த மூணு அசெட்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்ன்றத ஃபர்ஸ்ட் போட்டுருவேன் அடுத்தது லிஸ்ட் பி அசெட் ஸ்பெசிஃபிக்கலி பிளெஜ்ட் இதுல என்ன பண்ண கூடாது அசெட் ரியலைஸ்ட் வேல்யூ போடவே கூடாது அது அசெட் ரியலைஸ்ட் வேல்யூ போட கூடாது இங்க பாரு அசெட் ரியலைசபிள் வேல்யூ அதுக்கு அகைன்ஸ்ட் இருக்கிற லைபிலிட்டி சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷியன்சி இப்போ assume land and building is the asset realizable value 12 lakhs அதுக்கு அகைன்ஸ்ட் லைபிலிட்டி 8 லட்சம் ரூபாய் இருக்கு அது அகைன்ஸ்ட் லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு 8 lakhs இப்போ சர்ப்ளஸ் எவ்வளவு 4 lakhs சர்ப்ளஸ்ல போட்டு இந்த 4 லட்சம் ரூபாய் அவுட்டர் காலம் போட்டுறோம் இந்த 4 லட்சம் ரூபாய் வேற ஏதாவது செட்டில் பண்ணலாம் ஆமாண்ணா இல்லையா இந்த 4 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் ரிலீஸ் ஆயிருக்கும் 8 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இருப்போம் கையில எவ்வளவு கிடைச்சிருக்கும் 4 lakhs இங்க எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி அந்த A வரும் A + 4 ஆட் பண்ணா டோட்டல் எவ்வளவு அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிரும் இப்போ யார் நான் இன்டைரக்டா செட்டில் பண்ணிட்டேன் லிஸ்ட் B ல யாரை செட்டில் பண்ணிட்டேன் செக்யூர்ட் கிரெடிட்டர் இந்த 8 லட்சம் ரூபாய் யாரு செக்யூர்ட் கிரெடிட்டர் சப்போஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எடுத்துக்கோ 12 லட்சம் ரூபாய் ரிலேஷன் வேல்யூ 18 லட்சம் ரூபாய் லைபிலிட்டி இருக்கு அப்ப டெஃபிஷியன்சி எவ்வளவு 6 லட்சம் அப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ இருக்குன்னு நினைச்சுக்கோ 12 லட்சம் ரூபாய் அசெட் எடுத்துருக்க அவனை நம்பி லோன் வாங்குறதே 18 லட்சம் ரூபாய் அப்ப 12 லட்சம் ரூபாய் அவனே எடுத்து போயிடுவானா மீதி 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த லைன்ல நிப்பான் என்னவா தெரியுமா அன்செக்யூர்டா இந்த 6 லட்சம் ரூபாய் அவன் என்னவா மாறிடுவான் அன்செக்யூர்டா மாறி நம்ம கிட்டே வந்து லைன்ல நிப்பான் திருப்பி அன்செக்யூரிட்டிக்காரோட வந்து லைன்ல நிப்பான் அப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு கிடைச்சதா அப்ப இந்த -6 லாக் என்ன பண்ண கூடாது போட கூடாது பிளஸ்ல வந்தா அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மைனஸ்ல வந்தா என்ன பண்ண கூடாது போட கூடாது ஆனா இந்த 6 எங்க வந்து ஆட் பண்ணிடணும் A B C D போட்டு E F A C D E போடுவோம்ல அந்த அன்செக்யூர்ட்ல இந்த 6 நீ மறக்காம என்ன பண்ணிடணும் நீ ஆட் பண்ணிடணும் ஏன்னா இந்த 6 lakhs அவன் யாரா மாறிடுவான் அன்செக்யூர்ட் அப்போ இங்க சப்போஸ் இங்க 8 இருந்துச்சுனா இங்க 4 வரும் இந்த 4 நம்ம சர்ப்ளஸா யூஸ் பண்ணிக்கலாம் அதர் அசெட் அதர் லைபிலிட்டி செட்டில் பண்ண சப்போஸ் இங்க டெஃபிஷியன்சி வந்ததுனா இந்த டெஃபிஷியன்சி எங்க போய் ஆட் ஆயிடும் அன்செக்யூர்ட் ஆட் ஆயிடும் அவுட்டர் காலம்ல அப்போ பாருங்க நான் இப்போ நான் ஸ்டூடண்ட் ஆவே போடுறேன் 8 lakhs liability 12 lakhs இங்க என்ன வந்திருக்கும் 4 lakhs இந்த 4 lakhs எடுத்துறேன் இங்க டோட்டலா 100 lakhs வெச்சுக்கோ மொத்தம் எவ்வளவு அவேலபிள் 104 lakhs இப்போ இது அசெட் ரியலைஸ்டா இல்ல செட்டில்மென்ட் போக மீதி வேல்யூ அசெட் ரியலைஸ்ட் செட்டில்மென்ட் ஆஃப் செக்யூர்ட் போக மீதி வேல்யூ நீ கீழ என்ன எழுதிரணும்னா கீழ இது மாதிரி எழுதிரணும் லிஸ்ட் A போட்டாச்சு டைரக்ட் வேல்யூ லிஸ்ட் B போட்டு எவ்வளவு ரிலேஷனல் வேல்யூ அதுக்கு அகைன்ஸ்ட் எவ்வளவு லைபிலிட்டி இருக்கு சர்ப்ளஸ் எவ்வளவுன்னு போட்டுறேன் மொத்த டோட்டல் அவைலபிள் எவ்வளவுன்னு போட்டுறேன் அமௌண்ட் அவைலபிள் எவ்வளவுன்னு போட்டுறோம் இப்போ கடைசி சின்னதா ஒரு டப்பா போடணும் gross asset realized gross asset list A 100 lakhs கரெக்ட்டா லிஸ்ட் B செட்டில்மென்ட் முன்னாடி எவ்வளவு ரிலீஸ் ஆச்சு 12 lakhs அப்ப டோட்டல் எவ்வளவு 112 lakhs சும்மா டப்பா போட்டு கொஞ்சம் பர்சன்டேஜ் அப்ப அசெட் மொத்தம் எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு 112 ஆனா அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் 104 8 செக்யூரிட்டி எடுத்துட்டோம் அப்ப இது ஒரு சைடு முடிஞ்சிருச்சு இது என்ன சைடு
List லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி. அப்ப லிஸ்ட் ஏ என்னன்னு போடணும் அசெட் சைடு, லிஸ்ட் ஏ என்னன்னு போடணும், லிஸ்ட் பி யோட ரிலேஷன் வேல்யூ, அதுக்கு அகைன்ஸ்ட் உள்ள லைபிலிட்டி செட்டில்மென்ட் போக சர்ப்ளஸ் இருந்தா அவுட்டர் காலம்ல போட்டு டெஃபிஷியன்சியா இருந்தா லிஸ்ட் ஈல ஆட் பண்ணி. இப்போ சர்ப்ளஸ் இருக்குன்னா அவுட்டர் காலம்ல டோட்டல் அமௌண்ட் 104 lakhs அவைலபிள் இருக்கு. இப்போ ஆனா நான் எவ்வளவு அசெட் ரியலைஸ் பண்ணனும் தெரியணும்னா என்னோட மொத்த அசெட் எவ்வளவு ரியலைஸ் ஆச்சு 100 + 12 112. இத ஸ்டேட்மென்ட்டா போட்டு காமிச்சு. இப்போ நீ செட்டில்மென்ட் வர போற. என்ன எதுக்கு வர போற? செட்டில்மென்ட். இதுல செட்டில்மெண்ட் பொறுத்தவரையும் 3 காலம் வரும். இந்த பக்கமும் அமௌண்ட், நடுவுல பர்టిక్యులர்ஸ், அந்த பக்கமும் அமௌண்ட். என்ன ராஜா? அதே கிருஷ்ணா. இங்க அமௌண்ட், பர்టిక్యులர்ஸ், அமௌண்ட். இந்த அமௌண்ட் லைபிலிட்டிஸ். இங்க அமௌண்ட் செட்டில்மெண்ட் போக மீதி அமௌண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஏபி முடிஞ்சிருச்சா? இங்க திருப்பி லிஸ்ட் பி. திருப்பி என்ன எழுதணும்? லிஸ்ட் பி. யாரு? செக்யூர்டு ரெக்யூர்ட் கிரெடிட்டர் எவ்வளவு இருக்கு? 8 lakhs செட்டில்டா இல்லையா? அந்த 104 தான் அமௌண்ட் பேலன்ஸ். அது 8 lakhs செட்டில்டா இல்லையா? செட்டில். அப்ப இங்க ஐஃபோன் போட்டு. ஆனா எனக்கு எவ்வளவு லைபிலிட்டி இருக்கு, எப்படி கிராஸ் அசெட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சா அது மாதிரி கிராஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும்ல. அந்த லைபிலிட்டில மட்டும் எவ்வளவு ஆட் பண்ணிக்கோ? 8 lakhs ஆட் பண்ணிக்கோ. இது லைபிலிட்டி தான். ஆனா அது ஆல்ரெடி செட்டில்ன்றதுனால என்ன பண்ண தேவையில்ல, மைனஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த 104ல ஆல்ரெடி எவ்வளவு போயிடுச்சு? 8 போயிடுச்சு. திருப்பி நீ 8 என்ன பண்ண கூடாது? மைனஸ் பண்ண கூடாது. அப்ப லிஸ்ட் பி செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்குன்னு எழுதணும். லிஸ்ட் பி செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கேஷ் பேலன்ஸ்? 104 அப்படியே இருக்கும். அப்போ 104 lakhs. இங்க 8 எழுதி வந்து கடைசியா டோட்டல் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது? லிஸ்ட் பிக்கு அப்புறம் லிஸ்ட் சி. யாரு? பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். இப்போ 5 lakhs பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் வெச்சுக்கோ. இங்க 5 லட்சம் போட்டுக்கோ, இங்க 5 லட்சம் போட்டுக்கோ. இங்க என்ன 99 lakhs. இங்க 5 lakhs போட்டுக்கோ. அடுத்து என்ன? லிஸ்ட் சிக்கு அப்புறம் லிஸ்ட் டி. இது அமௌண்ட் அவைலபிள். இங்க திருப்பி இது அமௌண்ட் அவைலபிள். திருப்பி எழுதணும். லிஸ்ட் டி டெபிச்சர்ஸ் அன்செக்யூர்ட். என்னது? 5 ஒரு 25 லட்சம் போட்டுக்கோ, 24 லட்சம் போட்டுக்கோ. 24 லட்சம் அவனுக்கு போயிடுமா? மீதி எவ்வளவு இருக்கும்? இந்த 24 லட்சத்தை இங்க லைபிலிட்டிக்காக எழுதி. இப்போ லிஸ்ட் இது என்னது? அமௌண்ட் அவைலபிளா? அடுத்து என்ன? லிஸ்ட் டிக்கு அப்புறம் லிஸ்ட் இ. ஒரு 50 லட்சம் வச்சுக்கோ. $25 லட்சமா? இங்க என்ன போடணும்? 50 லட்சம். லிஸ்ட் எஃப் இல்ல, என்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இல்ல. அப்ப எவ்வளவு வரும்? 25 lakhs. இங்க எதுவும் வராது. அடுத்தது லிஸ்ட் ஜி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ரெண்டு பக்கத்துல 40 லட்சம் ரூபாய் இருக்கும். 40 lakhs போடுவியா? இங்க 40 போடுவியா? அப்ப ஆன்சர் என்ன? 15 lakhs deficiency. சரி, 25 lakhsங்கிறது 20 lakhs இருக்கான்னு வெச்சுக்கோ. 5 lakhs என்ன வந்திருக்கும்? சர்ப்ளஸ் வந்திருக்கும். இப்போ பாரு, ஒரே விஷயம் வர ஒரு சம்பளம் எடுத்துக்கோ. லிஸ்ட் என்ன ஆச்சு? லிஸ்ட் 50 lakhs போடுமா? லிஸ்ட் அஸ்யூம்ஸ் 90 lakhs போடு. லிஸ்ட் அப்ப இங்க 90 போடுவியா? லிஸ்ட் இங்க 90 lakhs, அங்க 90 lakhs போட்டாச்சு. இப்போ 75 lakhsல 90 lakhs பேமெண்ட் இருக்குனா டெஃபிஷியன்சி எவ்வளவு? -50. அப்போ ஷேர் ஹோல்டருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஷேர் ஹோல்டருக்கு 15 லட்ச ரூபாய் ஷேர் ஹோல்டர் கொடுத்தா அந்த காசை வாங்கி இவனுக்கு கொடுக்கலாம். ஆமாண்ணா, நீ ஏன் இவனுக்கே 15 லட்ச ரூபாய் பேலன்ஸ் கொடுக்கணும்? இப்போ அவன்கிட்ட ஏதாவது அன்பெய்ட் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இந்த காசை வாங்கி நான் கிரெடிட்டார் செட்டில் பண்ணணும். இப்போ கிராஸ் அசெட் ரிலேஷன் எவ்வளவு போட்டிருக்க? 112 மைனஸ் கிராஸ் லைபிலிட்டி போடுவோமா? கிராஸ் லைபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணி 90 + 24 114 + 5 119 + 8 12. கிராஸ் அசெட்ஸ் 112, இது 127. ஆன்சர் என்ன? 15. சார் டெஃபிஷியன்சி 15.
இதுதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். இங்க கிராஸ் அசெட் 1 இது கிராஸ் லைபிலிட்டி ஆட் பண்ணா என்ன ஆச்சு 127 வந்துச்சா. இங்க 112 க்கு 127 டிஃபரன்ஸ் 15 lakhs அந்த டிஃபரன்ஸ் 15 lakhs என்ன வந்திருக்கும் டிஃபிஷியன்சியா வந்திருக்கும். சரி ஏன் சார் டிஃபிஷியன்சி இங்க க்ளோஸ் பண்றீங்க? ஷேர் ஹோல்டர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் டிஃபிஷியன்சி எடுத்துக்க கூடாது. கிரெடிட் கார்டு வரைனா கிராஸ் லைபிலிட்டி எது வரைனா கிரெடிட் கார்டு அப்புறம் யாரு ஓனர் என்னன்னு சொல்ல முடியாது. ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டில ஈக்விட்டி வந்துருவான். இவன் லைபிலிட்டில வர மாட்டான். இவன் யாரு ஓனர் ஆஃப் ஃபண்ட். அப்போ ஓனர் வரி கிரெடிட் கார்டு வரி எவ்வளவு பேலன்ஸ் 127 லைபிலிட்டி எவ்வளவு நம்மகிட்ட கிராஸ் அசெட் ரிலேஷன் டு 112 அப்ப டிஃபிஷியன்சி எவ்வளவு 15 lakhs. இந்த டிஃபிஷியன்சிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். லிஸ்ட் ஹெச்ல லிஸ்ட் ஹெச்ல என்ன கொடுக்கணும் டிஃபிஷியன்சி. இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதான் கஷ்டமா இருக்கா? எப்படி போட்டுருக்கான்? ஒண்ணுமே இல்ல. இந்த வேல்யூ எங்க கொடுத்துருப்போம்? அவுட் சைடு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்போம். எந்த வேல்யூ? இந்த அசெட் எவ்வளவு ரிலீஸ் ஆகும், இந்த அசெட் எவ்வளவு ரிலீஸ் அவுட் சைடு பேலன்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் உங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தா உங்களுக்கு லைபிலிட்டி தெரிய போகுது. அந்த லைபிலிட்டி எடுத்து அப்படியே பிரிச்சு போட வேண்டியதான். இப்போ டாக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கு, எங்க போடுவேன்? பிரெஃபரன்ஸ்ல போடுவேன். டிபென்ச்சர்ஸ் எங்க இருக்கு? லிஸ்ட் டி ல போடுவேன். ரிமைனிங் ட்ரேட் பேயபிள்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அதெல்லாம் இருக்கு. லிஸ்ட் இ. பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எஃப், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஜி. அவ்வளவுதான் பிரிச்சு போடுவோம். இவ்வளவுதான் நார்மல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட வொர்க். இப்போ என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டா டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம். என்ன அக்கௌண்ட்? டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்ங்கிறது ரெகன்சிலேஷன் பிட்வீன் யுவர் பேலன்ஸ் ஷீட் லாஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டெஃபிஷியன்சி. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் லாஸ் வராது, டெஃபிஷியன்சி வரும். உன்னோட பேலன்ஸ் ஷீட்ல ஆல்ரெடி P&L டெபிட் பேலன்ஸ் இருக்குமா? அந்த P&L டெபிட் பேலன்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இங்க ஆன்சர் 15 லட்சம் ரூபாய் வருது. ஒய் தி டிஃபரன்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். உன்னோட பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் காட்டுமா? கம்பெனி லிக்விடேட் ஆகும்போது நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கும், அது பாசிட்டிவ் பேலன்ஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கும். அங்க வேற ஒரு லாஸ் காட்டும், இந்த டிஃபிஷியன்சி வேற ஒரு லாஸ் காட்டும். ஏன் இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன், ஏன் இந்த ரெண்டு அமௌண்ட் டிஃபரன்ஸ், அதை என்ன பண்ணி காட்டணும்? ரெகன்சைல் பண்ணி காட்டணும். அதுதான் லிஸ்ட் ஹெச். அதை நீ படிக்க போற. சரி எப்படி சார் ரெகன்சைல் பண்ணுவோம்? ஏன் டிஃபரன்ஸ் வருது தெரியுமா? அங்க ஒரு அசெட் வேல்யூ இருக்கும், ஆனா நம்ம ரியலைஸ் பண்ணது வேற ஒரு வேல்யூ வரும். 10 லட்சம் அசெட் நம்ம 15 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணிருப்போம்? ரியலைஸ் பண்ணிருப்போம். 10 லட்சம் ரூபாய் லைபிலிட்டி நம்ம 8 லட்சம் ரூபாய்க்கு செட்டில் பண்ணிருப்போம். அப்போ நம்ம அதனால செட்டில்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். ரியலைசேஷன்ல என்ன வரும்? ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். திடீர்னு கண்டிஜென்ட் லைபிலிட்டி இருக்கும், பில்ஸ் டிஸ்கவுண்டிங், அதுல லைபிலிட்டி இருக்கும். அந்த லைபிலிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம அசெட் குள்ளேயே வந்திருக்காது, அசெட் லைபிலிட்டி குள்ளேயே வந்திருக்காது. ஏன்னா அது என்னது? கண்டிஜென்ட். ஆனா நம்ம கண்டிஜென்ட் என்ன பண்ணிருக்கோம்? லிஸ்ட் சிடில பிரிச்சுவோம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதை என்ன சொல்றேன் புரியுதா? பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிஜென்ட் லைபிலிட்டியை பேலன்ஸ் ஷீட்டோட ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸா வச்சிருக்கோம். ஆனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் உள்ள சார்ஜ் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா லைபிலிட்டி போடும்போது உங்களோட ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? குறைஞ்சிடும். அப்போ லாஸ்னா என்ன ஆயிடும்? லாஸ் என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் குறைய லாஸ் என்ன ஆயிடும்? ஏறிடும். அப்போ புக்ல ஒரு லாஸ் காட்டும், இங்க ஒரு லாஸ் காட்டும். அந்த ரெண்டு லாஸ் நீங்க ரெகன்சைல் பண்ணணும். ரீசன் என்னவா இருக்கும்? நம்ம அசெட் ஒரு புக்ல ஒரு வேல்யூ வச்சிருப்போம், இங்க எஸ்டிமேட்டட் ரிலீசபிள் வேல்யூ வேற ஒரு வேல்யூ வரும். கரெக்ட்டா? லைபிலிட்டி நம்ம புக்ல ஒன்னு வச்சிருப்போம், செட்டில்மெண்ட் வேற ஏதாவது. லைபிலிட்டி நம்ம புக்ல லைபிலிட்டி நம்ம எங்க வச்சிருப்போம்? ஹாஃப் பேலன்ஸ் ஐட்டம் வச்சிருப்போம். அந்த ஹாஃப் பேலன்ஸ் ஐட்டம் இப்போ எங்க சார்ஜ் ஆயிடும்? ஒரிஜினல் லைபிலிட்டியா சார்ஜ் ஆயிடும். ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல அந்த லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணிடுவோம். சோ நம்மளோட கம்மியா இருக்கிற காசு இப்ப கொடுக்க வேண்டிய காசுலாம் ஏறிடுச்சுன்னா உனக்கு ஒரு டிஃபிஷியன்சி என்ன ஆயிடும்? காசு பத்தாம போயிடுமா? அப்போ டிஃபிஷியன்சி என்ன ஆயிடும்? ஏற ஆரம்பிச்சு. சர்ப்ளஸ் ஆனா என்ன ஆயிடும்? குறைய ஆரம்பிச்சு. இப்போ டிஃபிஷியன்சிங்கிறது இங்க ஒரு டிஃபிஷியன்சி, அங்க ஒரு டிஃபிஷியன்சி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரெகன்சைல் பண்ணணும். இப்போ புக்ல உள்ள சம்ஸ் போடுறேன், அந்த சம் வச்சு என்ன பண்ணிக்கோ புரிஞ்சுக்கோ.